நேற்று இறுதியாக இது பிஜேக்கு உரிய கேள்வி. நேற்று இறுதியாக நூர் முகமது பாக்கவி அவர்கள் திரும்ப திரும்பவும் ஜகாத் கொடுக்க வேண்டும் என்பதற்கு ஆதாரமாக சிலவற்றை கூறினார்கள். அதில் 121 ஆடு என்ற விஷயமும் இருக்கிறது. அதை பிஜே அவர்கள் ஒப்புக்கொள்கிறாரா? அதான் என் கேள்வி. அதாவது அவர் என்ன சொன்னார்னா, முதல்ல அவர் சொன்னதை விளங்குறதுக்கு முன்னாடி ஒரு சட்டத்தை விளக்கிட்டதான் விளங்குன. ஆடு மாடுடைய ஜக்காத்து மக்களுக்கு பரவலா தெரியாது. ஆடுகளை பொறுத்த வரைக்கும் ஹதீஸ் பிரகாரம் 40 ஆடு இருந்தால் ஒரு ஆடு அவர் கொடுக்கணும். முதல் ரூலை விளங்கிருங்க. ஹதீஸ் ஆதாரம்லாம் தேவையில்லை, தெரிஞ்ச விஷயத்தினால. 40 இருந்து எது வரைக்கும் ஒரு ஆடு என்றால் 120 வரைக்கும். ஒருத்தர் 40 இருந்தாலும் ஒரு ஆடு தான், 50 இருந்தாலும் ஒரு ஆடு தான் கொடுக்கணும், 80 இருந்தாலும் ஒரு ஆடு தான் கொடுக்கணும், 100 இருந்தாலும் ஒரு ஆடு தான் கொடுக்கணும், 120 இருந்தாலும் ஒரு ஆடு தான் கொடுக்கணும். 120 அப்ப அந்த ஒரு ஆடு என்பது எதுக்குரிய சட்டம்? 40 முதல் 120 வரை. 40க்குரிய சட்டம் அல்லது 40 முதல் 120 வரைக்கும் ஒரு ஆடு. இப்ப ஒருத்தர் வசூல் பண்ண வர்றாரு, அரசாங்கத்திலும் ஜக்காத் வசூல் பண்ண வர்றாரு. 40 வச்சுக்கிறவர்த்தையும் ஒரு ஆடு தான் வாங்குவாரு. இன்னொரு ஆள்கிட்ட 50 இருக்கும், அவர்த்தையும் ஒரு ஆடு தான் வாங்குவாரு. இன்னொருத்த 80 இருக்கும், அவர்த்தையும் ஒரு ஆடு தான் வாங்குவாரு. இன்னொருத்தர் 100 இருக்கும், அவர்த்தையும் ஒரு ஆடு தான் வாங்குவாரு. அப்ப இது ஒரு விஷயம். 121 இருந்து 200 வரைக்கும் 2 ஆடு. 121 ஒருத்தர் இருந்தாலும் 2 ஆடு தான். 140 இருந்தாலும் அவர் 2 ஆடு தான். 150 இருந்தாலும் அவர்கிட்ட 2 ஆடு தான். 190 இருந்தாலும் அவர்கிட்ட 2 ஆடு தான். 200 இருந்தாலும் 2 ஆடு தான். 201 இருந்து 300 வரைக்கும், அப்புறம் 100 201 இருந்து 300 வரைக்கும் 3, 301 இருந்து 400 வரைக்கும் 4, இப்படி போயிட்டே இருக்கும். அப்ப ஆட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு துவக்கமும் ஒரு எல்லையும் கொடுத்து இந்த இடைப்பட்டதுக்கு ஒரு ஆடுங்கிற கணக்கில் மார்க்கம் சொல்லி இருக்கிறது. அவர் என்ன இப்ப இந்த அடிப்படை மனசுல வச்சுக்கிறங்க. அவர் என்ன கேட்கிறாருன்னு கேட்டா, ஒரு இடத்துல 120 ஆடு இருந்தால் அதுக்கு ஒரு ஆடு, 120 ஆடு இருந்தால் ஒரு ஆடு, அதில் ஒன்று அதிகமானால், ஜாதத்துங்கிற வார்த்தையை அரபிலாம் சொல்லி சொன்னார், அதுல ஒன்று அதிகமானால் அப்ப 2 ஆடு அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு அவர் என்ன ஆர்குமெண்ட் வைக்கிறாருன்னு கேட்டா, 120க்கு ஏற்கனவே கொடுத்துட்டான்ல, கொடுத்துட்டான். இப்ப 121 வந்திருக்கு. இப்ப 2 ஆடு கொடுக்கறான, இப்ப ஏற்கனவே உள்ளது சேர்த்தானே கொடுக்கறான். இப்ப 120க்கு ஏற்கனவே ஒன்று கொடுத்துட்டான். இப்ப 121 ஆகி போச்சு. 121க்கு 2 கொடுக்கறான். அப்ப இவன் கொடுத்தது ஏற்கனவே ஒரு தடவை கொடுக்கப்பட்டதுக்கும் சேர்த்து 2வது தடவை தானே கொடுக்கறான். அவர் இப்படிலாம் விளங்குற மாதிரி உங்களுக்கு கேட்கல. அதான் இதுதான் சொன்னார் அவர். நான் உங்களுக்கு விளக்குறேன். அவர் சொன்னது லேசா மேம்போக்கா சொல்லிட்டு போயிட்டாரு. நிறைய பேருக்கு அது விளங்கி இருக்காரு. அவர் சொன்னது இதுதான். ஏன்னா நாளைக்கு கேசரி போட்டு வழங்கிடுவாங்க, அது திருப்பி போட்டா விளங்க வாய்ப்பு இருக்குது. அதுக்காக நான் சொல்றேன். அப்ப அவர் என்ன கேட்க வர்றாரு? அப்ப 121 இருந்தால் 2ங்கிறாங்களே, ஏற்கனவே தான் 120 கொடுத்து விட்டாங்க. 120 கொடுத்த பிறகு ஒண்ணு வந்தவொடனே இப்ப 2 ஆடு தானே கொடுக்கறாங்க. இந்த 2 ஆடு கொடுக்கும் பொழுது இந்த ஒரு ஆடு அதிகமானுச்ச, அதுக்காகவும் ஜக்காத்து கொடுக்கறான். ஏற்கனவே 120 ஒண்ணு கொடுத்துட்டானே, அதுக்காகவும் ஒரு ஜக்காத்து கொடுக்கறான். ஆக 2 ஆடு கொடுக்கறான்ல, கொடுத்தது கொடுக்கறான்லங்கிற கருத்தை அவர் முன் வச்சார். நம்ம என்ன கேட்கிறோம்னா, இது தப்பு, இது அப்படி இல்லை. அதுக்கு அர்த்தம் இப்ப 120 ஒருத்தன் இருக்குதுல, 120 இருந்தால் 120 வரைக்கும் ஒரு ஆடு, ஒன்னு அதிகமானால் 2 ஆடுங்கிறாங்கல்ல. இதான ஹதீஸ். ஹதீஸ் வாசகம். 120 இருந்தா ஒரு ஆடு, ஒன்னு அதிகமான எத்தனை ஆடு? 2 ஆடுட்டாங்க. இப்ப 120க்கு ஏற்கனவே கொடுத்தானா கொடுக்கலையா? கொடுக்கலன்னு சொல்லுது. கொடுக்காதவங்களுக்கு தான் சட்டம். ஏன் 120க்கு ஒன்னு அதிகமாகுதுன்னு சொல்லும் பொழுது 120க்கு ஒன்ன கொடுத்துட்டான்னு வைங்க, 119 ஆயிரம். மறுபடி 120க்கு ஒன்ன கொடுத்துட்டான்னு சொன்னா 119 ஆயிரம். இன்னும் ஒண்ணு சேர்ந்தா 120 தான் ஆகும். 121 ஆகுமா? 121 ஆகாது. 121 ஆகுறதுல இருந்து விளங்குகிறது அந்த 120க்கு அவன் கொடுக்காம இருக்கிறான். அதனாலதான் 121க்கு 2 வாங்குறாங்க. புரியுதா உங்களுக்கு? 120 வரைக்கும் ஒரு ஆடுமா, 121 டு 200 2 ஆடு. இப்ப இந்த ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ் வாசகம் என்ன? 120க்கு ஒரு ஆடு, ஒன்று அதிகமானால் 120, அது அதிகமானால் வாசகத்தையும் சேர்த்து இன்னொரு வார்த்தையும் வாசிச்சாரு. அதுவே 121ஆக அதிகப்படுத்துமையானால் அந்த 121 ஒரு குட்டியை போட்டு 121 ஒரே ஒரு ஆடு குட்டி போட்டு வச்சுன்னு வைங்களேன், அப்படி ஏதோ ஒண்ணுனால 121 ஒன்னு அதிகமாகுதுன்னு வருது. இப்ப நான் என்ன கேட்கிறேன், 120 இருந்தது, ஒன்னு அதிகமானவன் 121 வரும்னு சொன்னா
அந்த 120க்கு ஜக்காத்து கொடுக்காம இருக்குதா தான் வரும். ஏற்கனவே கொடுத்து இருந்தால் 120 இருந்தது கொடுத்தவனே என்ன வாங்கிக்கிறேன் 119 ஆகிக்கிறோம். மறுபடியும் ஒன்னு அதிகமானால் திரும்ப எத்தனை தான் வரேன் 120 தான் வரும். 121 ஆகுமையானால் ரசூலுல்லாஹ் சொன்னதுல இருந்து வசூலிக்க வரக்கூடிய நேரத்தில் அவற்றை 121 இருக்கிறது. அவற்றை 2 வாங்குவார். ஏற்கனவே 120க்கு அவர் கொடுத்திருக்க மாட்டார். கொடுக்காதவருக்கு தான் வாங்கினாங்கன்னு வருமே தவிர இந்த கருத்து வர 121 ஆகாது. இல்லாட்டி கணக்குப்படி 120க்கு ஏற்கனவே ஒருத்தர் கொடுத்திருந்தாரே ஆனால் அது 121 ஆகவே ஆகாது. ஒன்னு கூடுனா 120ல 1 கூடுனா 121 ஆகுதுன்னு சொன்னாலேயே இந்த 120க்குரிய ஜக்காத்தை அவர் கொடுக்காமல் இருக்கிறார்னு வரும். ஒண்ணு சரி. இரண்டாவது களைப்புகள் பொருந்துமா? வருஷம் இதுல எங்க இருக்குது? அது அதிக மாசமா இருக்கக்கூடாது. நான் கேட்கிறேன் அது வருஷம் எப்படி அதுல வரும்ன்றேன். உங்க கருத்துப்படி பாத்தீங்கன்னா இந்த மாசம் 120 உங்க கருத்துப்படி 120 இருந்துச்சு கொடுத்துட்டாரு. உங்க கருத்துப்படியே 122 ஆயிடுச்சுன்னு வைங்களேன். அதிசயப்படி இல்ல 122 ஆயிடுச்சு. அடுத்த மாசம் ஒருத்தர் வர்றாரு 122 ஒன்று இருக்கு கொடுக்குறாரு. அப்ப கொடுக்கணும். அடுத்த மாசம் ஒருத்தர் வசூலிக்கிறதுக்கு வர்றாரு 200 இருக்குது எல்லாத்தையும் சேர்த்து கொடுன்னு மாசம் மாசம் கேட்கலாம்ல. அது வருஷம் எங்க இருந்து நுழைச்சிங்க கண்டுபிடிச்சிங்க? அதை நீங்க அதிகபட்சமா அதுல என்ன சொல்ல வர அந்த கருத்து இல்ல. அதிகபட்சமா சொல்லுவதா இருந்தா ரிப்பீட் உண்டு வேணா நீங்க சொல்லலாம். அந்த ரிப்பீட் ஏன் 1 வருஷம்? அவர் ஆமில் வரக்கூடிய நேரத்தில் ஒரு 5 தடவை வந்து 5 தடவை கொடுங்க, 10 தடவை வந்து 10 தடவை கொடுங்க, வாரம் வந்து வாரம் கொடுங்கன்னு வருமா? வருஷம் அதுல இங்க இருக்குது. தலைப்பு என்ன? கொடுக்கப்பட்ட பொருளுக்கு தெளிவா தலைப்பு எழுதியிருக்கிறோம். கொடுக்கப்பட்ட பொருளுக்கு மீண்டும் மீண்டும் வருடா வருடம், மீண்டும் மீண்டும் மட்டும் நம்ம எழுதல, மீண்டும் மீண்டும் வருடா வருடம் ஜக்காத்து கொடுப்பது கடமை இல்லை, கடமை இதான தலைப்பு. கடமைங்கிறது உங்க இது, கடமை இல்லைங்கிறது எங்க இது. அப்ப அதுக்கு இந்த ஹதீஸுக்கு என்ன சம்பந்தம் இல்ல. அந்த கருத்தை சொல்லவும் இல்லை. அப்படியே திருப்பி கொடுக்கலாங்கிறது ஒரு ஆர்குமெண்ட் பண்ணி நீங்க வந்தீர்களே ஆனால் அதுக்கு வந்து வருஷம் என்றோ வாரம் என்றோ எதை வச்சு நியமிப்பீங்க? அதுல இருந்து அதே வருஷம் தீர்மானிக்கிற நீங்க யாரு? அதை தீர்மானிக்க ஆதாரம் இல்லாம அல்லாஹ் ரசூல் அதை சொல்லாம நீங்களா அது 1 வருஷம் தான் முடிவு செய்ய நீங்க யாரு நாங்க யாரு? அதனால அது வந்து ஏற்புடைய வாதம் இல்லை.